வெல்கம் டு ஸ்ரீதேவி சமையல். இன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பாசிப்பருப்பு பீக்கிங்காக வச்சு தான் கூட்டு செய்ய போகிறோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு கூட்டு செய்யறதுக்குங்க ஒரு 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. இதை வந்து வறுத்து எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். பாசிப்பருப்பு வறுத்துருக்குங்க. ஒரு வடச்சட்டி வச்சுருக்குங்க அடுப்பில். அதை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. பருப்பை வந்து வறுத்து எடுத்துட்டுங்க தண்ணியில் போட்டு களைஞ்சி எடுத்துடலாம். பீக்கிங்காக கூட்டு செய்யறதுக்குங்க ஒரு பீக்கிங்காக எடுத்துக்கிறேன். இதை துருவி கட் பண்ணிக்கலாங்க. பாசிப்பருப்பு பீக்கிங்காக கூட்டுக்குங்க. பருப்பு வந்து கழுவிங்க ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்துட்டுங்க. பீக்கிங்காக வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துங்க. துருவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறேனுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேனுங்க. 2 பல் பூண்டு வந்து குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு வடகுங்க. நம்ம கூட்டுக்கெல்லாம் வந்து குழம்பு வடை தான் போடுவோம். கூட்டுக்கு புளி குழம்புக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா. நம்ம கொங்கு ஸ்டைலில் வந்து இந்த வடகம் பண்ணுவோம். உளுந்து பருப்பு சின்ன வெங்காயமெல்லாம் போட்டு அந்த வடகுங்க. அது கொஞ்சம் எடுத்துருக்கேன். குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேனுங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. கருவேப்பிலை 2 கொத்து போட்டுக்கலாம். அடுத்தது வந்து வடகம் போட்டுக்கலாம். வடகம் வந்து செவந்து வரட்டுங்க. அடுத்தது வந்துங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் பூண்டு அது போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அது போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குங்க அந்த கூட்டுக்கு, அதுக்காக போடுறது. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. அடுத்து வந்து பெருங்காயம் போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதுங்க. இந்த கூட்டுக்கு வந்துங்க வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணி போடலாம். நான் பொடி பொடியாக இருக்கிறனால முழுசாக அப்படியே போட்டுக்கிறேனுங்க. நீங்கள் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 2ஆக கட் பண்ணி போட்டுங்க. பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க, ரொம்ப வதக்கக்கூடாது. அடுத்து கட் பண்ணி வச்சு பீக்கிங்காய் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு பரட்டி விடலாம். பீக்கிங்காய் வந்து வதங்கிடுச்சுங்க. இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. 150 கிராம் பாசிப்பருப்பு அப்படின்னா 1/4 கிலோ பீக்கிங்காய் போட்டிங்கன்னா அளவாக இருக்குங்க. இதுக்கப்புறங்க நம்ம களைஞ்சி வச்சு பாசிப்பருப்பு போட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாங்க. அடுத்ததுங்க 1 ஸ்பூன் நிறையா குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாங்க. போட்டு கலக்கி விடலாம். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு தானே செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு வந்து கொதி வந்துச்சுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு இருக்கணுங்க தண்ணி. இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ பருப்பு வந்து வெந்து வர்றப்போ கொஞ்சம் கெட்டியாகுங்க. இந்த தாராளமாக வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடிக்கலாங்க. மூடி போட்டு ஆவி வந்துடுச்சுங்க. இதுக்கு வெயிட் போட்டுடலாங்க. போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுங்க. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குக்கர் வெயிட் போயிடுச்சுங்க, பார்க்கலாங்க. அடுத்து கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாங்க. இப்போ கலக்கி விட்டுலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு பாசிப்பருப்பு கூட்டு. ஒரு கலக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா கலந்து வந்துடுங்க ஒரே மாதிரி. வடகமெல்லாம் போட்டுங்க, நல்லா மணமாக இருக்குதுங்க. குக்கர்லேயே வந்து ஈஸியாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பரிமாறிடலாம். இந்த பாசிப்பருப்பு கூட்டுங்க ஈஸியாக செஞ்சிடலாங்க குக்கர்லேயே, ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீங்கள் வந்து இது ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி இப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க.